அயோத்தியிலே ராமர் கோயில் திறப்பு விழா என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அதை பற்றி இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு தவறான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். 1000 ரூபாய் கூட மகளிருக்கு முழுமையாக இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான், அதிலே பாகுபாடு இருப்பதுதான் தமிழக ஆட்சியாளருடைய உண்மை நிலை. ஆளுநரை பொறுத்தவரையிலே தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டே தன்னுடைய செயல்பாடை செய்து கொண்டிருக்கிறார். காழ்ப்புணர்ச்சி அரசியலின் காரணமாக அரசு அவர் மீது வழிபடுவது சரியல்ல. ராமர் கோயில் கட்டுறதுக்காக தலித் மக்கள் கொடுத்த பணங்கள்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டதா தகவல் இருக்கு. 100% தவறான தகவலை யாரும் பரப்பக்கூடாது. இந்தியாவுக்கே ஒரே மாடல் தான், நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை. நாடாளுமன்றத்தில் தமாக ஏடிஎம்கே குழுவா பிஜேபி ஆளுநர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்துக்கு எதுவும் பண்ணலை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காரு. திருச்சபைகள் மீதும் மசூதிகள் மீதும் காவி கொடி கட்டியிருக்கிறாங்க. ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? நிறைய வீடியோஸ் இருக்குது. சொல்லக்கூடாது, வீடியோ சொல்லக்கூடாது. அயோத்தியிலே ராமர் கோயில் திறப்பு விழா என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அதை பற்றி இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு தவறான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகம விதிகளுக்கு உட்பட்டே அயோத்தியிலே ராமபிரான் கோயில் திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே லட்சக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள், மன நிம்மதி பெறுகிறார்கள். ஆனால் தமிழகத்திலே ஆட்சி செய்யும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விளம்பரத்திற்காக அவசர கோலத்திலே அவசர கதியிலே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்த காரணத்தினால் தினம் தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் பாராளுமன்றத்தைப் போலவே முழுமையாக ஒளிபரப்ப வேண்டும். சட்டப்பேரவையிலே அரசு அமைச்சருடைய செயல்பாடுகளை மக்கள் தெரிந்து அறிந்து புரிந்து அதற்கேற்றவாறு வாக்குகளை தேர்தலிலே அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. பெண்களுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக என்ன சொல்லியிருக்காங்க தமிழக அரசு? மகளிர் கொள்கை குறித்து தமிழக அரசு பேசியிருக்கிறது. மகளிருக்கான பெண்களுக்கான திட்டங்கள் தமிழகத்திலே புரட்சித் தலைவியின் தலைமையிலே தான் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிக அளவிலே இருந்ததை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். 1000 ரூபாய் கூட மகளிருக்கு முழுமையாக இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான், அதிலே பாகுபாடு இருப்பதுதான் தமிழக ஆட்சியாளருடைய உண்மை நிலை. ஆளுநரோட செயல்பாடுகள் அரசியல் செய்வதாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஆளுநரை பொறுத்தவரையிலே தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டே தன்னுடைய செயல்பாடை செய்து கொண்டிருக்கிறார். காழ்ப்புணர்ச்சி அரசியலின் காரணமாக அரசு அவர் மீது வழிபடுவது சரியல்ல. ராமர் கோயில் கட்டுறதுக்காக தலித் மக்கள் கொடுத்த பணங்கள்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டதா தகவல் இருக்கு. 100% தவறான தகவலை யாரும் பரப்பக்கூடாது. கோவில், மசூதி, ஆலயம் இவைகளெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியம், கலாச்சாரம். ராமர் கோயிலை போல ஒரு மசூதியும் ஆலயமும் வரலாற்று சிறப்புமிக்கதாக திறக்கப்பட்டது என்றால் அது வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்குரியது. இதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கு. மத்திய அரசோட இணக்கமாக சொல்லியிருந்ததா மாநில திட்டங்கள் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட மாடல்ன்ற போர்வையில் ஒரு வேஷம் போடுறதா டிடி தினகரன் குற்றச்சாட்டு பண்ணுறாரு. இந்தியாவுக்கே ஒரே மாடல் தான், நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை. அந்த மாடல் இருந்தால் வளமான தமிழகம், வலிமையான பாரதம் ஏற்படும். அந்த மாடலை
கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜர். இன்று அதை பாரத பிரதமர் மத்தியிலே பின்பற்றுகிறார். வேறு எந்த மாடலையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நாடாளுமன்றத்தில் தமாக கூட்டணி ஏடிஎம்கே கூடவா பிஜேபி? நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தொடர்ந்து என்னுடைய சுற்றுப்பயணத்திலே இயக்கத்தினுடைய மாவட்ட வட்டார நகர ரீதியாக கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணி, மாணவர் அணி, அனைத்து அணிகள் மற்றும் மண்டல கூட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பினுடைய மக்கள் சந்திப்பை அதிகரித்து கொண்டிருக்கிறேன். எனவே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே தொண்டர்களுடைய தலைவருடைய கருத்துக்கு ஏற்றுவாறு உரிய நேரத்திலே அதிகாரப்பூர்வமாக கட்சி கூட்டணியை அறிவிக்கும். ஆளுநர் நேற்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு எதுவும் பண்ணலை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பல எதிர்ப்பு. சுதந்திர போராட்டத்திற்கு இந்தியர்கள் ஒவ்வொருவருடைய பங்கும் இருக்கிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. சேர்த்து போடு. தமிழகத்தில் வந்து எந்த கட்சியும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதற்கு விதிவிலக்கல்ல. வரும் நாட்களிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய நேரம் வரும். அதை தாமதம் இல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அறிவிக்கும். ஒரு பேச்சு இருக்கு. நீங்க எப்படி அதிகாரப்பூர்வமான செய்திக்கு தான் நான் பதில் சொல்லலாம். வதந்திக்கும் ஏசியத்துக்கும் ஜோசியத்திற்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். ஐயா, திருச்சபைகள் மீதும் மசூதிகள் மீதும் வந்து காவி கொடி கட்டியிருக்கிறாங்க. இது வந்து அதுபோல கட்ட மாட்டார்கள், கட்டக்கூடாது. கட்ட மாட்டார்கள் தவறான செய்தி. ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? நிறைய வீடியோஸ் இருக்குது. சொல்லக்கூடாது, வீடியோ சொல்லக்கூடாது. நேரடியாக நீங்கள் உங்கள் வீடியோவில் உங்கள் தொலைக்காட்சியில் காமிச்சிங்கன்னா சொல்லுங்கள். நம்ம இந்திய நாடு வந்து மதம், இனம், மொழி இவையெல்லாம் சார்ந்து நம்முடைய கலாச்சாரம் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான். ஒற்றுமை தான் முக்கியம். அதை யாரும் குலைக்கக்கூடாது. அதற்கு எடுத்துக்காட்டாக பத்திரிகை தொலைக்காட்சி தான் இருக்க வேண்டும். ராகுல் காந்தி அவர்களுடைய நடைபயணத்திற்கு தடை என்று சில கருத்துக்கள் வெளிவந்திருக்கிறது. தூக்கி போடுறாடி. அந்தந்த மாநிலத்துடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு நடைபயணம் பொதுவாக நடைபெற வேண்டும். கோட்பாடுகளை மீறினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அதை அரசியல் கட்சிகள் கண்ணும் கருத்துமாக கருத்தில் கொண்டு மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நடைபயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் சாதாரண மக்களுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.